சாஃப்டான இட்லிக்கு சட்னி சாம்பார்லாம் எனக்கு செட்டே ஆகாதுப்பான்னு நினைச்சீங்கன்னா அரைச்சு விட்டு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சு பாருங்களேன். அட்டி தூளா இருக்கும் கடாயில பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, வரமல்லி, காரத்துக்கு ஏத்த காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு 3 ஸ்பூன் தேங்காய், 10 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சியை சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதே சட்டியில 1 ஸ்பூன் எண்ணெய், 3/4 கிலோ சிக்கன், கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல 10 நிமிஷம் வேக வச்சு வறுத்தரைச்ச மசாலா, தாராளமா தண்ணி, மீடியம் ஃபிளேம்லயே 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இட்லிக்கு யூஸ் பண்ற இந்த பித்தளை இட்லி பாத்திரம் இந்தியாஸ் நம்பர் 1 ட்ரெடிஷனல் குக்வேர் கம்பெனி ராஷ் குக்வேர்ஸ்ல டிசைன் பண்ண ட்ரெடிஷனல் இட்லி பானை வித் மாடர்ன் லுக். டின் கோட்டிங் கொடுத்த இந்த இட்லி பானையை இட்லிக்கு மட்டும் இல்ல பிரியாணி, கிரேவி நீங்க மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கும் இன்னொரு பிளேட்டுக்கும் நல்ல கேப் இருக்கிறதுனால இட்லி ஒன்னோட ஒன்னு ஒட்டாது. சூடான இட்லி பிளேட்டை ஈஸியா ஹேண்டில் பண்ண ஒரு லிப்டரும் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். சென்னை பெருங்குடியில இருக்க உங்க ஸ்டோர்ஸை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கரம் மசாலா, தக்காளியை வதக்கிட்டு 2 நிமிஷம் சிக்கன் கறியோட கொதிக்க வச்சு சுட சுட இட்லியில ஊற வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லணும். லைக்கையும் தட்டணும்.